ஜாதகம் எந்த விதத்துலையும் சரியே இல்லைங்க, என்ன பரிகாரம் சொல்கிறதுனே தெரியலைங்க அப்படின்னு நாங்கள் குழம்புற ஒரு ஜாதகருக்கு என்ன பரிகாரம் சொல்லுவோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு. புரியுதுங்களா? உனக்கு எந்த வித பிராப்தமே இல்லை, உனக்கு எது நல்லது நடக்கணும் அப்படின்னு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்ல சாத்தியக்கூறும் தெரியல அப்படின்னாலும் பிரதோஷ வழிபாடு நீ இருக்கிற, பிரதோஷத்தன்னைக்கு நீ விரதம் இருந்து வழிபாடு பண்ண. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப நொந்து போயிருக்குமாங்கம்மா, விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் உங்களால் முடியாது, நீ ஒன்றும் இல்லை பிரதோஷ தினத்தில் நீ போய் வழிபாடு பண்ணு, எங்களால் வழிபாடு பண்ணுறது கூட எங்களுக்கு மனசு லைக்கலம்மா அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்மா, பிரதோஷ கால பூஜைக்கு உங்களால் என்ன முடியுது, இவ்வளவே அருகம்புல் கொண்டு போய் கொடுங்க, இவ்வளவே வில்வம் கொண்டு போய் கொடுங்க, ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தயிர், ஒரு டம்ளர் நெய், ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா தேன், இப்படி எதுவோ கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் மனசில் இச்சு பூஜை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, இறைவனோட ஒன்றரை கறக்கணும்லாம் அவசியம் இல்லை, நேராக போய் அங்கே வழிபாடு நடக்கிற இடத்துல பூஜை நடக்கிற இடத்துல உட்காருங்கம்மா போதும் அப்படிம்ப. இதை ஆரம்பிக்கிறது சனி பிரதோஷத்தை அன்னைக்கு தான் ஆரம்பிக்க சொல்லுவோம்மா.